Hi friends, welcome back to birlasparvai. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம காரோட மெயின்டெனன்ஸ் DIY தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளா ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கற டெமோவோட பார்க்க போறோம். அது என்ன அப்படினா நம்ம ஹைவேல போயும்போது மோஸ்ட்லி ஃப்ரண்ட்ல ஏதாவது ஒரு ஜல்லி ஏத்திட்டு போற ஒரு லாரியில இருந்து அப்படி ஜல்லி விழுந்து பவுன்ஸ் ஆகி நம்ம கண்ணாடியில பட்டார்னு ஒரு சத்தத்தோட ஒரு கிராக் வந்து கிரியேட் ஆகும். அதான் அந்த ஸ்டோன் சிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கார்லயும் ரீசெண்டா வந்து அது நடந்தது. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே பெருசாகி காரோட விண்ட்ஷீல்டில் பெருசாக ஒரு கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதை எப்படி நம்மளாவே வீட்டிலையே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக டெமோவாக நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட காரில் அந்த கிராக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்திருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க நடுவில் அந்த கல் பட்ட அந்த டாட்டு அதுக்கு பக்கத்தில் 2 கிராக் இருக்குது. ஸோ இது நம்ம ரன்னிங்கில் ஓட என்ன ஆகணும், அந்த வைப்ரேஷனால் இந்த கிராக் வந்து அப்படியே பெருசாகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். இதான் வந்து விண்ட்ஷீல்டு ரிப்பேர் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பேக் சைட்லேயும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 20 மினிட்ஸில் இந்த ரிப்பேர் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணியே பார்த்துடலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் அது தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஆல்கஹால் வச்சு ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறாங்க. நமக்கு ஆல்கஹால்லாம் கிடைக்கல, பெட்ரோல் கிடைச்சிருக்கு. இதை வச்சு அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்புறம் ஒரு டேப்பு, அப்புறம் சின்னதாக ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கோம். அப்புறம் அந்த ஸ்பாட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நீடில். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல எதுவும் டஸ்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு யூஸ்வலாக ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மக்கிட்ட ஆல்கஹால் இல்லை. பெட்ரோல் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு போதும். ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாத்தில் ஒரு ஓரத்தில் இந்த பெட்ரோலை வந்து இப்படி லைட்டாக இப்படி நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஏரியாவை நல்லா அழுத்தி என்ன பண்ணிடலாம்னா தொடச்சிடலாம். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதே வந்து இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவை மட்டும் நல்லா என்ன பண்ணுங்கள், அதை பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த நீடில் இந்த டிப்பில் இருக்கிற நம்ம அந்த நடுவில் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ் வந்து ஸ்டோராக இருந்தால் கூட அது கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டு அந்த உள்ள அந்த கிளாஸ் பீஸை வந்து நம்ம வெளியில் இப்படி எடுத்துடணும். அப்போ நல்லதாக அந்த ஒரு பொடி மாதிரி வந்து நமக்கு வெளியில் வருது. ரொம்ப அழுத்தி நீங்கள் பண்ணாதீங்க. அது கூட கொஞ்சம் கிராக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிறக்கூடாது. சும்மா ஜென்டிலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன பீசஸை இப்படி நம்ம வெளியில் எடுத்துடணும். அந்த சிப்பெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் நம்மளோட அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லாவே வந்து அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஒயிட்டாக இருந்த விஷயம் எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு கலரே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ சின்ன சின்ன ஸ்டோராக இருந்த பீசஸ் அழுக்கு எல்லாமே நல்லா வெளியில் வந்தது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டேப்பை வச்சு என்ன பண்ணலான்னா அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பண்ண போகிற அதுக்குள்ளே வந்து லிக்யூடாக வந்து இருக்குது. அந்த லிக்யூட் வந்து இந்த ஏரியா விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த ஏரியாவை ஒரு ஸ்கொயர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போது இதுக்குள்ளே இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சிரிஞ்ச் வந்து நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 2 மவுத் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்படி ஒரு மவுத் இருக்குது, அதாவது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்படி ஒரு டியூப் மாதிரி வச்சு இங்கே ஒரு மவுத்துமே வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு ஷீட் ஒன்று இருக்குது. இது சிம்பிளாக ஒரு கண்ணாடி ஷீட்டு தான், தின்னாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் மெயின் மேட்ரு. ஸோ இதுதான் வந்து ஒரு
லிக்விடு இந்த பாட்டிலுக்குள்ளே தான் இருக்குது. இது பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஒரு அக்ரிலிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு லிக்விட். இது காஞ்சிச்சு அப்படின்னா கண்ணாடி மாதிரி உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். இது கிளாஸ்குள்ளே போயிட்டு இந்த அக்ரிலிக் லிக்விட் வந்து ஃபில் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கண்ணாடி மாதிரியே ஒரு பிம்பமாக அதில் போய் ஒட்டிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கண்ணாடியே வந்து மோல்டான மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு ரவுண்டாக ஒரு டேப் வந்து டபுள் சைட் டேப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதில் ஒட்டணும். இதில் ஒட்டும் போது இந்த ஒரு ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு வந்து உங்களோட கிராக்கோட எக்ஸாக்ட் இதுக்குள்ளே வர்ற மாதிரி வச்சு இதை வந்து ஒட்டணும். இந்த நீளமாக இருக்கிற போர்ஷன் வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற அந்த டேப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை இப்படி நான் ஓப்பன் பண்ணால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நல்லாவே கம் இருக்குது. இந்த கம்மை இதுக்கு மேலே கரெக்டாக அந்த ரவுண்டு வர்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நான் ஒட்டுறேன். ஒட்டிட்டு நல்லா வந்து இதை இப்படி தேய்ச்சி விட்ருங்க. சரியா? இப்படி நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா ரவுண்டாக அதை ஒட்டிக்கும். இப்போ இது எதுக்காக நம்ம ஒட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த பீஸை இதில் போய் இப்படி ஒட்டுறதுக்காக தான் நம்ம இந்த டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப்பை வந்து கீழே உள்ள பீஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நம்ம எடுக்கலாம். ஸ்டிக்கர் மேலே மட்டும் உங்களுக்கு இப்படி உரியுது, அதை மட்டும் நம்ம இப்படி உரிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இந்த டியூப் இப்படி மேலே வர்ற மாதிரி கரெக்டாக இந்த லைனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலே வச்சுட்டு இப்படி ஒட்ட போகிறோம் நல்லா. எஸ், நல்லா என்ன பண்ணலாம், இப்படி ஒட்டிடலாம். இப்போ பேசிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம அந்த லிக்விடை ஊற்ற போகிறோம். அது நேராக அந்த சென்டர் பாயிண்டில் போயிட்டு அந்த லிக்விட் உழுக போகுது. அந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஒட்டிக்கணும். பக்காவாக ஒட்டியாச்சு. இதை ஒட்டினதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிக்விட் நம்ம கொடுத்துருந்தாங்க. இந்த லிக்விடை உள்ளே வந்து நம்ம ஊற்ற போகிறோம். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா சத்தம் கேட்குது. நல்லா ஷேக் பண்ணிட்டோம். இங்கே மேலாப்பில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குது. அதை இப்படி புல் பண்ணிவிட்டு இங்கே முன்னாடி வந்து ஒரு டிப் இருக்குது. அந்த டிப்பை வந்து நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நீடில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போர் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் வந்து வெளியில் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், இதுக்கு உள்ளே வந்து இப்படி ஊற்றுங்க. அது கரெக்டாக அந்த ரவுண்டில் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா உள்ளே ஏர் பபுள் ஃபார்ம் ஆகிறதுனால அது மேலே வரைக்கும் வந்து 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 நமக்கு உள்ளே போகுது. இப்போ எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு மேலே வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. ஏர் பபுள் எல்லாம் போய் இது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இந்த பாட்டிலில் ஒரு 75% வந்து நம்ம ஊற்றுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ நான் இங்கே மேலே பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இது ரொம்ப மேலே வரைக்கும் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. இதை நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கேப்பை போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சிரிஞ்சில் ஒரு மெக்கானிசம் இங்கே இருக்குது. இங்கே மெட்டலில் பார்த்தீங்கன்னா இது நல்லா தூக்கணும் அப்படின்னா ஒரு பொசிஷனில் அது என்ன ஆகுனா இப்படி லாக் ஆகிக்கும். என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கையில் இந்த சிரிஞ்சை வந்து நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே தூக்குங்க. ஓகே, இதை தூக்குனீங்க அப்படின்னா நல்லா டைட்டாகவே இருக்குது. செகண்ட் இதில் போகும்போது அதை போய்ட்டு இப்படி லாக் ஆகணும். நம்ம லைட்டாக சுற்றினோன்னே திரும்பிக்கிச்சு. எஸ், நல்லா தூக்கிட்டு இதில் போயிட்டு நம்ம லாக் பண்ண விட்டுருவோம். ஓகே, இப்போ சிரிஞ்சு வந்து அங்கே லாக் ஆகி நிற்கிறது நமக்கு தெரியுது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லிக்விடுக்கு உள்ள நடுவில் இருந்த சின்ன சின்ன ஏர் பபுள்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இது வந்து வெளியில் எடுத்துருச்சு. நீங்கள் மேபி அந்த அடியில் கேமராவில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது இப்படியே விட்டுறணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இப்படி நல்லா தட்டலாம். ஓங்கி தட்டிடாதீங்க, கண்ணாடி உடையிற அளவுக்கு சுற்றி வந்து இந்த மாதிரி நல்லா தட்டினீங்க அப்படின்னா அந்த நல்ல ஒரு கேப்பில் எல்லாமே வந்து அது ஃபில் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நல்லா தட்டி விடுங்க. அது காயறதுக்கு முன்னாடியே நம்ம தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேப்பை வந்து அது ஃபில் பண்ணிடும். மினிட்ஸ் வந்து இப்போ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிரிஞ்சை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியே தூக்க போகிறோம். இருந்தாலும் கையில் வந்து
இந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக வந்து அந்த லிக்விட் வந்து இருக்குது. இதை எஸ் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா இது மேலே அப்படியே வச்சு இந்த சிரிஞ்சில் வந்து 2 ஸ்டெப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாக்குக்கு. இது லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி 2வது லாக்கில் வந்து இதை போய் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி லாக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, உள்ளே வந்து கொஞ்சம் ப்ரெஷரை வந்து ஃபீட் பண்ணுது. அப்போ த்ரூ அவுட் அந்த கிளாஸ் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் நம்ம காரை ஒரு வெயிலில் நிப்பாட்டி இதை பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் இது வந்து க்யூர் ஆகும். நீங்கள் நிழலில் நிப்பாட்டினீங்கன்னா 2 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டியை இப்படி கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிலில் விட்டுட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் அந்த ஒர்க் வந்து முடியும்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு வெயிலில் நிப்பாட்டியும் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வந்து அதை க்யூரிங் ஆக விட்டுருக்கோம். பெருசாக நமக்கு வெயில் இல்லை. வெயில் இருந்திருந்தால் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கும். பேசிக்காக என்ன இருக்கணும்னா, உள்ளே போன லிக்விட் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே வலிஞ்சு கீழே வந்துடும். நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால் உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல அந்த டைமை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிரிஞ்சை வந்து அப்படியே நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா புல் பண்ணுறேன், லைட்டாக ரொட்டேட் பண்ணி நல்லா காற்றுமே வந்து டச்சக்குன்னு வந்து சத்தத்தோட வெளியே வந்தது. இப்போது இந்த பீஸை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பிளேடுமே வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த பிளேடை யூஸ் பண்ணி இங்கே மேலே இருக்கிற இந்த டபுள் சைட் டேப்பை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்தோன்னா அந்த டபுள் சைட் டேப்போடு சேர்ந்து என்ன பண்ணோம், அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். எஸ், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆக்சுவலாக இதை வச்சே தான் நம்ம தூக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இது லைட்டாக அது உள்ளே சொருகி செம்ம ஹார்டாக இருக்குது. இந்த பீஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆக வேண்டியது இருக்குது. அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் பீஸ் வந்து வைக்க போகிறோம். அது வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கு அதிகமான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் இப்போ பார்க்குற வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு வந்து அது நல்லாவே க்யூர் ஆகிருக்கு. பட் இதுக்கப்புறமா இங்கே லைட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டியூப்பில் இருந்து மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை போர் பண்ணிக்கணும். நான் காமிக்கிறேன். லைட்டாக வெளியில் தெரிகிற அந்த கிராக் மேலே ஒரு சின்னதாக இப்படி வந்து நம்ம அடிஷ்னலாக இதை கோட் பண்ணுவோம். கோட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிலிம்மை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மேலே ஜஸ்ட்டு இது மேலே இப்படி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டிக்கருமே வந்து கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வச்சேன்னா இந்த சீட்டை விட அது ரொம்ப வந்து சின்னதாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டிக்கரை உரிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ரைட், இப்போ இதை உரிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல நான் கரெக்டாக இப்படி உட்கார வைக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஷீட் வந்து இது மேலே போயிட்டு இப்படி நல்லா டெபாசிட் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த பிளேடு இருக்கு இல்லையா, இந்த பிளேடை வச்சு இது மேலே வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிக்விட் வந்து நல்லா ஈவனாக வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது மேலே இப்படி வச்சு நல்லாவே இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு வெயில் இருந்தது அப்படின்னா ப்ராபப்ளி இதை நல்லாவே வந்து நீங்கள் காய விட வேண்டியிருக்கும். வெயிலில் உங்கள் காரை நிப்பாட்டினீங்கன்னா க்ளோஸ் டு 1/2 an hour அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். பட் நிழலில் நிப்பாட்டி இருந்தீங்கன்னா ஒரு 2 hours வரைக்கும் இந்த ஷீட்டு இப்படியே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அது நல்லா காயும். பேசிக்கலி அந்த லிக்விட் வந்து நல்லா காஞ்சி க்யூர் ஆனால் தான் நீங்கள் திருப்பியும் அதை நீங்கள் எடுக்கும்போது அந்த கிராக் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேற்று இதை நம்ம முடிச்சிருந்தோம். நாங்கள் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 6 o'clock மேலேயே ஆயிடுச்சு. அப்போ நமக்கு சன்லைட் அப்படிங்கிறது கிடைக்கல. இன்னொன்று, நாங்கள் ஷூட் முடித்த உடனே மழை வந்துருச்சு. அப்போ இது காயறதுக்கு நமக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இன்கேஸ் இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டே டைமை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நெக்ஸ்ட் டே இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபிலிம்மை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த நைஃபை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி இப்படி லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டிக் பண்ணது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். இந்த டேப்பையுமே நான் என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன். எஸ், இந்த டேப்பையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பண்ண ஏரியா வந்து இதுதான். நீங்கள் நேற்று பார்த்ததுக்கும் இப்போக்கும் நீங்கள் நல்லாவே சேஞ்ச் வந்து பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மேலாப்பில் இருக்கிற இந்த லேயர் மட்டும் என்ன பண்ணலான்னா
இந்த கிளாஸை வச்சு இப்படி சைடாக நீங்கள் பண்ணுங்கள். வெர்டிக்கலாக போட்டிங்கன்னா மேபி ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து இப்படி சைடாகவே வந்து நீங்கள் இப்படி எடுக்கணும். ப்ராபப்ளி அந்த வெயிலில் நீங்கள் இப்போ நிப்பாட்டினீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு வந்து நல்லாவே அது வந்து க்யூர் ஆகும். அப்படி க்யூர் ஆகிருந்தது அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே இதை ரப் பண்ணி எடுக்க முடியும். இப்போ எனக்கு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் அதை எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நான் அப்படியே லைட்டாக அதை வந்து மைல்டாக நான் அதை ஸ்க்ரப் பண்ணி நான் எடுக்கிறேன். இப்போ இன்னொன்று, நான் ஃபஸ்ட்டு டைம் லிக்விட் நான் போர் பண்ணி நம்ம எடுக்கும்போது நான் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் விட்டு தான் எடுத்திருந்தேன். எஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம இருந்ததுக்கும் இப்போக்கும் இது என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. அந்த சென்டர் ஸ்பாட் மட்டும் நமக்கு தெரியுது. அந்த சென்டர் ஸ்பாட்டை மேபி நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து போர் பண்ணி நம்ம சிரிஞ்சில் ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக க்யூராக இருந்தது அப்படின்னா அது நல்லாவே ஆகிருக்கும். மெயினான காரணம் வந்து நான் வெயிலில் நிப்பாட்டி பண்ணாமல் ஈவினிங் பண்ணது தப்பாயிருச்சு. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. பட் பெரிய ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தது, கிராக் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் சிப்புக்கு கண்டிப்பாக இதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கேயே பக்கத்தில் நான் பிஃபோர் ஆஃப்டர் இமேஜே நான் போடுறேன். நல்லாவே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு டிஐஒயில் பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இன்கேஸ் தப்பாக போனால் கூட எதுவும் டேமேஜ் உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.